தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்டு கொடுத்துருவான். இப்ப எதுக்காக அந்த யுத்தங்கள் நடக்கிறதோ அதை அப்ப அவன் நிறைவேற்றிடுவான். அவனுடைய இது என்ன, இது என்ன, இது என்ன, அப்படியே இது தேவனுடைய நகரம், இது மகாராஜாவின் கோட்டை, நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப என்ன கேள்வி கேட்க ஆள் இல்லை, ஏன் இஷ்டம், ஏன் ராஜ்யம், நான் வச்சதுதான் சட்டம் சொல்லி என்ன பண்ணுவான், நான் பங்கிட்டு யாரெல்லாம் விரும்புனீங்க, யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்தீங்கன்னா அங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி அள்ளி தூக்கி கொடுப்பான். இதனால கர்த்தருக்கு கடுமையான கோபம் வருகிறது. பரலோகத்துல 7 வருஷம் அந்த நாள் முடிஞ்ச உடனே தன்னுடைய ஜனத்தாரையும் பரிசுத்தவான்களையும் தூதர்களையும் கூட்டி கொண்டு பூலோகத்துல எருசலேமுக்காக யுத்தம் பண்ண இறங்கி வருவாரு. அந்த இடத்துல அந்த கிறிஸ்துவோடு மகா போராட்டம் பண்ணி மறுபடியும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை, எருசலேமையும் மீட்டெடுத்து அந்த இடத்துல எல்லா ஜனங்களையும் மறுபடியும் குடியேற்றுவிப்பார்னு சொல்லிட்டு இந்த 3ஆம் அதிகாரம் முழுவதுமா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் இந்த பூலோகத்துல நடக்கும். கடைசியாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பகிரங்கமாய் இந்த வரும்போது இந்த உலகத்தார் எல்லாரும் அவரை பார்ப்பாங்களாம். யாரு வர சத்தத்தோடு எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி இந்த பூலோகத்துக்கு மறுபடியும் வருவாரு. அவரை குத்தினவர்களும் அவரை கண்ணோக்கி பார்ப்பாங்க. மரித்தவர்களே எழுந்திருப்பாங்க இல்லையா, அப்ப பார்க்கும்போது அவருக்கு விரோதமானவங்க, அவருடைய பிள்ளைகளை குத்தினவங்க, கொலை பண்ணினவங்க, உபத்திரவப்படுத்தினவங்க எல்லாரும், அந்த சாத்தானுடைய முத்திரையை தரித்தவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. ஆரவாரத்தோடு தேவன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறத பார்ப்பாங்க. ஆகையினால இந்த சம்பவங்கள் இந்த 7 வருடத்திலே நடக்கும். தேவ பிள்ளைகளை, இந்த உபத்திரவ காலம் மிகவும் கொடிதான காலம். நம்ம ஒரு மனுஷன் பிறக்காதுன்னு தான் நலமா இருக்கும். இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் நடக்காத கொடூரம் அந்த 7 வருஷத்துல நடக்கும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். எனவே தேவ பிள்ளைகளை, ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். நம்ம நித்திய ராஜ்யத்துக்குள்ள போய் திருமணத்தை கொண்டாட